சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்னி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன், வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்திகளுடைய அடிப்படையில அமைக்கப்பட்ட விசாரணை குழு முதற்கட்ட விசாரணை அறிக்கையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தற்போது ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் வினீத் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த சிறுநீரக விற்பனை தொடர்பாக விசாரணை என்பது மருத்துவத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில மருத்துவர் வினீத், அதே போல் மருத்துவர் மீனாட்சி சுந்தரி, இணை இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் மற்றும் மருத்துவர் ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் நேரடியாக சென்று கள ஆய்வுல ஈடுபட்டிருந்தாங்க. இதில் நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த குழுவினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பல்வேறு பகுதிகளில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில முதற்கட்ட விசாரணை அறிக்கையை மருத்துவர் வினீத் அரசுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த விசாரணையின் அடிப்படையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சிதார் திருச்சியை சேர்ந்த அந்த சிதார் மருத்துவமனை ஆகிய இரண்டிலுமே மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்களுடைய நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்களால் ஆணை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு மருத்துவமனைகளிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த இரு மருத்துவமனைகள் மீதும் புகார்கள் தெரிவித்ததன் அடிப்படையில நேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.